ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அப்ப கோட் தி கிரேட் ஆஃப் ஆல் டைம் இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். அஹ் நம்ம தளபதி ஆக்டிங் வேற லெவல்ல இருக்குது. ஆனா ரொம்ப நல்ல மூவியான்னு கேட்டா இல்ல, ஒரு ஆவரேஜ் மூவி தான். அஹ் ஆமா, கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்துச்சு. ரொம்ப டைம் எடுத்துச்சு. பட் சில இடத்துல எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சர்ப்ரைஸ் இருக்கான்னா சர்ப்ரைஸ் இருக்குது. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது நடந்துரும்ல, அதே போலப்பட்ட சர்ப்ரைஸ் தான். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைக்கல. நான் ஒரு 2 days முன்னாடியே புக் பண்ணி வச்சு எப்படியோ வந்துட்டேன். ஸோ நல்லா இருந்துச்சு. நம்ம பிரசாந்த் சாரோட ஆக்டிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரபுதேவா, அதுக்கப்புறம் ஜெயராம், அதுக்கப்புறம் நிறைய மூவில உள்ள மியூசிக் எல்லாம் இங்க ஆட் பண்ணிருக்கிறாங்க. லாஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச், அதெல்லாம் ஒரு வெரைட்டி ஃபீலா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல மூவின்னு சொல்லலாம். பட் சில இடத்துல டிராபேக் ஆயிடுச்சிடுச்சு. அது எந்த ஒரு மூவியா இருந்தாலும் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். ஸோ நெகட்டிவா தெரிஞ்சுட்டு அடுத்த மூவில கரெக்ட் பண்ணாதான் இது. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் நல்லா இருந்துச்சு. பட் சில இடத்துல மியூசிக் இல்லாமலும் இருந்துச்சு. அதுவும் டிராபேக் தான். பட் கொடுத்த மியூசிக் நல்லா கொடுத்தாங்களான்னா, இருந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்னேகா ஸ்னேகா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே அதே அழுமூஞ்சி ஆக்டிங் தான். படத்துல சிச்சுவேஷன் அப்படி. அதுக்கப்புறம் மொத்தம் 3 தளபதி கொடுத்திருந்தாங்க. 2 பேரு ஓகே ஒர்த்து. அதுல ஒரு ஆள் ஒர்த்தே இல்ல, ஒரு சின்ன ஸ்டேஜ் தளபதியாட்டு மாத்தி கொடுத்திருந்தாங்க. விஎஃப்எக்ஸ்ல கொடுத்திருந்தாங்க. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது. அது வேணும்னா வேற யாராவது ஒரு ஆக்டரை விட்டுருக்கலாம் அந்த இடத்துல. அது கொஞ்சம் சொதப்புனதுதான். பிரசாந்த் சார் ஆக்டிங், ஜெயராம், அதுக்கப்புறம் வைபு வில்லன் கேரக்டர் எல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க ஒரு மூவி பார்க்கணும். ஒன்னு தியேட்டர்ல பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், ரொம்ப நல்லா இருக்கும். சோ கைஸ், நம்ம என்ன பின்னாடி பாத்துட்டு இருக்கல லைட்டு, இது இங்க ஒரு கின்னஸ் ரெக்கார்டு பிடிச்ச ஒரு லைட்டு. ஆக்சுவலா அது ரொம்ப பெரிய லைட்டுன்னு சொல்லிக்கிட்டு கின்னஸ் ரெக்கார்ட்ல உண்டு. ஒரு அழகான மூவி. இட்ஸ் ஓகே. சில இடத்துல டிராபேக். மங்காத்தா போலையான்னு கேட்டா இல்ல, மங்காத்தா தலைக்கு செட் ஆகும். சோ கோட் தளபதிக்கு செட் ஆகும். வெங்கட் பிரபு மூவில எப்பவுமே ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கும். லாஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அதுல பாம் வைக்கிறது. பட் இந்த டெரரிசம் எனக்கு கொஞ்சம் இது பண்ணல. ஃபுல்லா எங்க பார்த்தாலும் டெரரிசம் எடுக்க மூவி எல்லாம் துப்பாக்கில இருந்து கொஞ்சம் எடுத்து வச்சது போல இருக்குது. அங்கங்க எல்லா மூவில இருந்தும் கொஞ்சம் ஒரு 10 புரோட்டாயை பிச்சு போட்டு மேல சால்னா ஊத்தி வச்சது போல இருக்குது மூவி பாக்குறதுக்கு. சாப்பிடும் போது கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். பட் பார்க்கும்போது அப்படிதான். பட் இட்ஸ் ஓகே. நம்ம ஃபேன்ஸ ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணோமானா சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது எல்லாருக்கும் விஜய் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்காக பார்க்கலாம். இப்ப நமக்கு தமிழ்நாட்டுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு லீடரும் வேணும். விஜய் மூவி பார்க்கவும் செய்யணும். அப்பப்போ ரெண்டும் எப்படி நடக்குதுன்னு தெரியல. பட் இன்னும் 1-2 மூவி எடுக்கிறதுக்கு பண்ணுவாங்களா இருக்கும். இன்னும் 1-2 மூவி பண்றத நல்லா பண்ணா ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருக்கும். இதுவும் நல்லா இருக்குது. இதுவும் ஆக்டிங் நல்லா இருக்குது. பட் கதை என்னன்னா, அரைச்சமாவே அரைச்சு வச்ச சீன் தான். தியேட்டர் ஸ்கிரீன் பிளே எல்லாம் சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்குது, எடிட்டிங் நல்லா இருக்குது. 3 hours கம்மி பண்ணிருக்கலாம். ஒரு 2.5 hours பெட்டரா இருந்திருக்கும். இது பொலிட்டிக்ஸ பத்தி பேசுதான்னு கேட்டா பொலிட்டிக்ஸ பத்தி இந்த மூவி இல்ல. எஸ்கே லாஸ்ட் சூப்பர் கிங்ஸ்ல நம்ம நோ 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 சர்ப்ரைஸ். லாஸ்ட் நமக்கு எஸ்கே உண்டு, சிவகார்த்தியன் மூவில உண்டு. சிவகார்த்தியன் ஒரு சின்ன கிளிப்பு. தலை உண்டுமானா தலை இல்ல, தளபதி மட்டும்தான். சோ தலையோட ஒரு தளபதியோட அழகான ஒரு இது சொல்லியிருப்பாங்க. அது நல்லா இருக்கும். சோ நமக்கு தலையும் பிடிக்கும், தளபதியும் பிடிக்கும். இல்ல, தளபதி பொலிட்டிக்ஸ்ல பிடிக்கும், தலைய ஆக்டிங்ல பிடிக்கும். தளபதிய ஆக்டிங்ல பிடிக்காதுன்னு இல்ல. வெங்கட் பிரபு மூவி எல்லாமே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் போவோம். மாநாடு, மங்காத்தா, அதுக்கப்புறம் இது கோவா, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு வெரைட்டி கேஸ்ல இருக்கும். ஸோ பட் இது கொஞ்சம் டிஃபரெண்டா ஹைப் ஏத்தி பண்ணியிருக்காங்க. வெரைட்டி டேஸ்ட் தான். என்னமோ கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது. இந்த மூவி பாக்குறதுன்னு உள்ளது ஒவ்வொருத்தரோட ஒரு பர்சனல். சிலவங்களுக்கு சூப்பர் ஹிட் மூவி நல்லா இருக்காது, சிலவங்களுக்கு ஃபிளாப் மூவி தான் பிடிக்கும். ஸோ எனக்கு பர்சனல் படி இது எனக்கு ரொம்ப ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே. நான் எதிர்பார்த்து வந்த அளவுக்கு கிடையாது. நான் ட்ரைலர் எல்லாம் பார்த்து கோட் அப்படி இப்படின்னு எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இது இல்ல. இட்ஸ் ஓகே. இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம், இன்னும் புதுசா ட்ரை பண்ணிருக்கலாம். இது என்னமோ இருந்தது எல்லாத்தையும் எடுத்து தூக்கி வச்சது மாதிரி இருக்குது.
ஒன்ஸ் பார்க்கலாம். ஒன்ஸுக்கு மேல பாக்குறது கஷ்டம் தான். ஒன்ஸுக்கு மேல 3 ஹவர் இருந்து எங்க பாக்குறதுக்கு. ஒன்ஸ் பார்க்கலாம். எல்லாரும் ஒண்ணு தியேட்டர்ல மஸ்டா விசிட் பண்ணி பாருங்க கைஸ். அப்போ இட்ஸ் ஓகே, நல்ல மூவி, ரொம்ப அழகா இருந்துச்சு. ஓகே, see you.